அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபாக்கள் என்றால் யார்? சுருக்கமான முறையில் விவரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் எனப்படுவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்து அவர்களை கண்ணால் கண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே மரணம் அடைந்த தோழர்களே சஹாபாக்கள். சஹாபாக்களில் மிக உயர்ந்தவர்கள் 4 பேர். 1 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2 உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 3 உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 4 அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 4 குலஃபாஉர் ராஷிதீன், நேர்வழியில் நின்ற கலிஃபாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவுலியாக்கள் வலிமார்கள் என்றால் யார்? சுருக்கமான முறையில் விவரி. அவுலியாக்கள் என்றால் தங்களுடைய வணக்க வழிபாட்டுகளின் மூலமும் தவம், தியானம், மனப்பயிற்சியின் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்த இறைநேச செல்வர்கள். இவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள், அவனின் நேசத்திற்குரியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஞானம் ஏற்படும். அதற்கு இல்ஹாம் என்று சொல்லப்படுகிறது. நபிமார்கள் இந்த அற்புதங்கள் நிகழ்வது போல அவுலியாக்கள் மூலமாக நிகழும். ஆனால் நபிமார்கள் மூலம் நிகழும் அற்புதங்களுக்கு முஅஜிசாத் என்றும் அவுலியாக்கள் மூலம் நிகழும் அற்புதங்களுக்கு கராமத் என்றும் சொல்லப்படுகிறது. மதுஹப் என்ற வழிமுறை ஏற்படாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? எவ்வாறு அமல் செய்வது என்று புரியாமல் நமக்கிடையில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். மதுஹபுகள் தோன்றி எவ்வளவு காலமாயிற்று? மதஹபுகள் தோன்றி 1300 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஹதீஸ்களை சேகரித்த இமாம்கள் மதுஹபுகளை குறை கூறியதுண்டா? அவர்கள் யாரும் எந்த மதஹபுகளும் குறை கூறவில்லை. மேலும் அக்காலத்து மார்க்க வல்லுநர்களின் பெரும்பாலர் மதஹபுகளை பின்பற்றி செயல்பட்டு வந்துள்ளனர். இக்காலத்தில் சிலர் மதுஹபுகளே தேவையில்லை என்று சொல்ல காரணம் என்ன? முஸ்லிம்களாகிய நம்முடைய ஒற்றுமை சீர்குலைக்க எதிரிகள் செய்யும் சூழ்ச்சியாகும். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேல் உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் மதஹபுகளை பின்பற்றி வாழ்ந்திருக்கின்றனர். இப்பொழுது சில ஆண்டுகளாக தான் இவ்வாறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. மாலை நேரத்தில் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிக அம்சைனா வபிக அஸ்பஹ்னா வபிக வபிக நஹ்யா வபிக நமூது வ இலைக்கன் நுஷூர். நோன்பு வைக்கும் போது ஓதும் துஆ. நபைது ஸௌம கதின் அன் அதாஇ ஃபர்தி ரமதான ஹாஸிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. நோன்பு திறக்கும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. நோன்பு திறந்த பின் ஓதும் துஆ. ذهب الظمأ وابتلت العروق فثبت الأجر إن شاء الله. ஒழுக்கங்கள்ல இரண்டாவது ஒழுக்கம் பொறாமை ஒருத்தி, அது ஈமானை கருத்துவிடும். 2 விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. 1 குர்ஆன் ஓதுவதிலும் வணக்க வழிபாட்டுகளின் பிறரை பார்த்து பொறாமை கொள்ளலாம். 2 தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களில் பொறாமை கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். மனிதனில் பொறாமை எண்ணம் இருந்தால் அதை நீக்க வழி என்ன? 1 சலாம் சொல்வதில் முந்திக் கொள்ளுதல். 2 அவருக்கு விருந்து கொடுத்தல். 3 அவரின் பரக்கத் அதிகரிக்க துஆ செய்தல். 4 அவரை பற்றி நல்லதையே பேசிக் கொண்டிருத்தல். 5 பயணம் சென்று வந்தால் முசாஃபஹா செய்தல். 6 பரிசு பொருட்களை அன்பளிப்பாக வழங்கல். 7 அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.